அதெல்லாம் சரிதான் அமிர்தா. யார் அவங்க? ஒன்னு கொலை பண்ண சூழ்ச்சி பண்ணிருக்காங்க. ஓ மேல அப்படி என்ன வெறுப்பா உங்களுக்கு? நான் தான் சொன்னேன்ல அத்தை, யாரோ வேணும்னே திட்டம் போட்டு இப்படிலாம் சதி பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. அன்னைக்கு அந்த சுவாமிஜி சொன்ன வார்த்தை, நீ அர்ஜுனை இழந்துதான் தீரணும். இனி அவன் இந்த வீட்டுல இருக்க போறது இன்னும் ஒரு சில நாட்கள் தான். அந்த நாளுக்காக உங்க அர்ஜுனுக்கு காதல் விஷயத்துல கொஞ்சம் செவிடு. காஃபியை உங்க கையால குடிக்க வச்சா குடிக்கலான்னு சொன்னேன். சரி, நீங்க எழுந்து தேவையில்லாம சிரமப்படாம மறுபடியும் படுத்து ரெஸ்ட் எடுங்க. டிஃபன் ரெடியான உடனே நானே கொண்டு வந்து ஊட்டி விடுறேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. நோ, நீங்க இன்னும் முழுசா குணமடையவே இல்லை. நீங்க முழுசா குணமடைகிற வரைக்கும் என் பேச்சை கேட்டுதான் ஆகணும். சரியா? சரி. ஃபோன் பண்ணி வர சொன்னியே மயூரி, என்ன விஷயம்? நல்லா கேளு. அர்ஜுன வெளியில கூட்டிட்டு வரேன்னு சொல்லி காசை வாங்கிட்டு போனியே, என்னாச்சு? ஐயோ, திடீர்னு இப்படி கூட்டிட்டு வரதுக்கு இது என்ன மேஜிக்கா? அர்ஜுன் இருக்கிறது போலீஸ் கஸ்டடியில. அப்படிலாம் ராத்திரியோட ராத்திரியா கூட்டிட்டு வர முடியாது. அதுக்கெல்லாம் டைம் ஆகும் மயூரி. உன்னோட டைம் எல்லாம் நீயே வச்சுக்கோ. அர்ஜுன் ஏற்கனவே வீட்டுக்கு வந்துட்டான். உன்னால செய்ய முடியாத காரியத்தை அமிர்தா செஞ்சுட்டா. என்னது, அர்ஜுன் ரிலீஸ் ஆயிட்டானா? அதுவும் அமிர்தா கூட்டிட்டு வந்தாங்களா? அது எப்படி? சரி, போட்டோம் விடு. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்ற மயூரி, உன்கிட்ட பணம் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அர்ஜுன் எப்படி வெளியே கூட்டிட்டு வருதுன்னு ராத்திரி ஃபுல்லா தூங்காம யோசிச்சுட்டே இருந்த மயூரி. 2 நாள் கோர்ட் லீவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அர்ஜுனை வெளியே கூட்டிட்டு வரதுக்கான ஆதாரம், சாட்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ப்ராமிஸ் மயூரி. சாரி ஹர்ஷா,
வேற ஏதோ டென்ஷன்ல உன்னை பிடிச்சி கத்திட்டேன். தேங்க்யூ. அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது சிரமம் எடுத்துக்கிட்டே இந்த விஷயத்துல. ஐயோ, ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் சாரிலாம் எதுக்கு மயூரி? மொத்தத்தில் யாரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்களா? அர்ஜுன் இப்போ சேஃபா வீட்டில் இருக்கான், அது போதாதா? இந்த சந்தோஷத்துல அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம், வரியா? என்ன ரவுண்டா? எதுக்கு? இல்ல சும்மாதான். நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து சுத்துறதுல என்ன தப்பு இருக்கு? சச்சா, தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ஹர்ஷா. எனக்கு என்னமோ மூடு சரியில்லை. நாம வேணா இன்னொரு நாள் போலாம். ஏன் மயூரி, என்னாச்சு? அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி அர்ஜுன் வீட்டுக்கு வந்துட்டான்ல, அப்படியே மூட் அவுட்டு. அர்ஜுன் வீட்டுக்கு வந்துட்டான்ற சந்தோஷத்தை அந்த அமிர்தா கூட்டிட்டு வந்துட்டாளேங்கிற வேதனையே அழிச்சிருச்சு ஹர்ஷா. எப்படியாவது அவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு நான் போடுற பிளான்ஸ் எல்லாம் இப்ப நடந்த இந்த சம்பவத்தால மண்ணோட மண்ணா ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அமிர்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அர்ஜுனை கூட்டிட்டு வந்துட்டாள்னு அவனுக்கு அவ மேல சாஃப்ட் கார்னர் வந்துருச்சுன்னா, இதையே ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு அந்த அமிர்தா அர்ஜுனை மறுபடியும் நெருங்கிறதுக்கு நிச்சயம் முயற்சி பண்ணுவா. அந்த மாதிரி நடக்கக்கூடாது ஹர்ஷா. அவங்க 2 பேருக்கும் பழைய மாதிரி சண்டை தொடர்றதுக்கு நான் பார்த்துக்கணும். அதனால நான் வீட்டிலே இருந்து அவங்க 2 பேரையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். சாரி ஹர்ஷா, நாம இன்னொரு நாள் வெளியில போகலாம், ஓகே தானே? எனக்கு புரியுது மயூரி. ஷூர். பாய். ம். கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடுச்சு. இவ்வளவு தூரம் வந்ததுல வேஸ்டா போயிடுச்சு. எப்படியாவது இவளை என்னோட கைக்குள்ள போட்டுக்கலானா ஏதாவது தடங்கள். ஆமா, இந்த அமிர்தா எப்படி அர்ஜுனை வெளியே கொண்டு வந்தா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது சரி, அமிர்தாவால எப்படி இவ்வளவு சீக்கிரமா குணமாக முடிச்சது? யாரோ பலமா சூழ்ச்சி பண்ணிருக்காங்க. பெரிய அளவுல ஒரு திட்டத்தை போட்டு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதத்தால என்ன குத்திருக்காங்கன்னு தோணுது. எதுக்காக இப்படி பண்ணணும்? அது யாரா இருக்கும்? அவங்களோட எண்ணம் தான் என்ன? இந்த மாதிரி என் மேல தாக்குதல் நடத்துறதால அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போதா? ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அந்த ஆயுதம் சாதாரண ஆயுதம் கிடையாதுன்னு எனக்கு தோணுது. அது ஏதோ ஒரு விசேஷமான சக்தி கொண்ட ஆயுதமா இருக்கணும். அதனால்தான் போல இருக்கு அந்த நேரத்துல நான் சக்தியை இழந்து கீழே விழுந்தேன். அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என் உயிரை காப்பாத்தினது யாரு? ஒண்ணு மட்டும் எனக்கு உறுதியா புரியுது. வந்தவங்க நாகலோகத்தை சேர்ந்தவங்க. ஆனா என்னை காப்பாத்த யார் அனுப்பியிருப்பாங்க? அவங்க எதுக்காக எனக்கு உதவி செய்யணும்? அவங்க எனக்கு உதவி செஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பலமான காரணம் இருக்குன்னு தான் தோணுது. என்ன இது? மறுபடியும் ஏதோ ஒரு ஆபத்து வர மாதிரி அறிகுறி தெரியுது. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. பரமேஸ்வரா, என்னப்பா இது? புது ஆபத்தா இருக்கு. இது என்ன மயில்? எதுக்கு இங்க வந்திருக்கு?
இதை யார் அனுப்பியிருப்பாங்க? ஒருவேளை மறுபடியும் யாராவது என் மேல தாக்குதல் பண்ண முயற்சி பண்றாங்களா? பயப்பட வேண்டாம் அம்ருதா. நான் இங்க வந்திருக்கிறது உன் மேல தாக்குதல் பண்றதுக்காக இல்ல அம்ருதா. என்னால உனக்கு எந்தவித பிரச்சனைகளும் வரப்போறது இல்ல. நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த உடனடியா உன்கிட்ட சொல்லி ஆகணும். உன்னுடைய நாகமணி போராட்டம் எந்த அளவுக்கு முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னுடைய இந்த நாகமணி போராட்டத்துக்கு ஒரு புதிய உருவம் கிடைக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி துஷ்டர்களால உனக்கு ஏற்பட்டிருக்க இந்த தாக்குதலோட ஆபத்துல இருந்து நீ உன்னை காப்பாத்த வேண்டியிருக்கு. அந்த பிரச்சனையில இருந்து நீ முதல்ல வெளியில வரணும். அதுக்காக உனக்கு இருக்கிறது வெறும் 48 மணி நேரங்கள் மட்டும்தான். அதாவது 2 நாள் மட்டும்தான். அதுக்குள்ள நீ எப்படியாவது நாகலோகத்துக்கு போய் நாகலோகத்தோட பழத்தை சாப்பிட்டாகணும். இல்லனா அதை ஸ்பரிசமாவது நீ செய்யணும். அப்படி நடக்கலன்னா நீ நிரந்தரமா மனுஷங்களோட மனுஷி ஆகிற ஆபத்து இருக்கு அம்ருதா. இந்த விஷயத்த நான் உடனடியா உனக்கு சொல்லி ஆகணும். அதுக்காக சரியான தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்ல அம்ருதா, உன்னுடைய நாகமணி போராட்டத்துக்கு கடைசி உருவத்தை கொடுக்க வேண்டியவனும் நான் தான். அந்த முடிவை நான் தான் எடுத்தாகணும். உன்னுடைய இந்த போராட்ட களத்துல நீ எதை வேணாலும் சந்திக்க நேரிடலாம். எதுக்கானாலும் நீ தயாரா இருக்கணும். அது எப்படி முடியும்? நான் வீடியோல பார்த்தது உண்மைதானா? இங்க என்னதான் நடக்குது? ஷோ, எனக்கு மூளையே குழம்பிடும் போல இருக்கே. ச்சே. வணக்கம் சார். வணக்கம். யாரையா நீ? என்ன விஷயமா வந்திருக்க? உங்ககிட்ட நான் ஒரு நிமிஷம் பேசணும் சார். அதுக்காக தான் வந்தேன். என்கிட்ட பேசிட்டு போறதுக்கு நீ என்ன மாமனா மச்சானா? நானே கடுப்புல இருக்கேன். போயா முதல்ல. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசு. வீட்டுக்கெல்லாம் வர்றது தப்பு. அது சரி, என் வீட்டு அட்ரஸ் உனக்கு யாரையா கொடுத்தாங்க? முதல்ல இடத்த காலி பண்ணியா? அப்படி சொல்லாதீங்க சார். ஒரு முக்கியமான ஒரு கேஸை பற்றி தான் உங்ககிட்ட பேசலாம் நான் வந்தேன் சார். ஸ்டேஷனுக்கு தான் போயிருந்தேன். ஆனால் நீங்கள் அங்கே இல்லை. அங்கே உங்கள் ஹெட் கான்ஸ்டபிள் தான் வீட்டுக்கு போங்க நீங்கள் அனுப்புனாரு. முக்கியமான கேஸா? சரி, என்னன்னு சொல்லி தொலை. அது வந்து சார், அர்ஜுன் நேற்று ஸ்டேஷன்லேருந்து ரிலீஸ் ஆனார். அந்த கேஸை பற்றி நான் பேசணும். என்ன, அவனுக்காக நீ பேச வந்திருக்கியா? முதல்ல போய வெளியே. முன்ன பின்ன தெரியாத நீ எல்லாம் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கான். இடியட். ஏன் சார், ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? கோவப்படாம என்ன பண்ண சொல்ற? முதல்ல நீ இங்கிருந்து வெளியே போறியா? ஏன் சார், பேசி முடிக்கிறதுக்குள்ள வெளியே போகணும்னு சொல்றீங்க? போன்னு சொன்னா போய்கிட்டே இருக்கணும். சார், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்களேன். கெட் அவுட். எனக்கு இன்ஸ்பெக்டர் பயங்கர சூடா இருக்காரு போல இருக்கு. அப்புறமா வந்து மெதுவா பேசிக்க வேண்டியதுதான்.
எத்தனையோ வருஷங்களா தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் நான் தேடி பார்த்துட்டேன்ப்பா. ஆனா எங்கேயுமே நீ கிடைக்கலையேப்பா. உன்னை எங்கேயும் பார்க்க முடியல. எவ்வளவு அழகா இருக்க. அப்படியே உன் அம்மா ஜாட. உன்னை பார்க்கும்போது எங்க என்னோட கண்ணே உன் மேல பற்றுமோங்கிற அளவுக்கு அழகா இருக்கியே பார்த்தா. நீ 5 மாச குழந்தையா இருக்கும்போது நான் உன்னை கடைசியா பார்த்தேன். நீ இப்ப இப்படித்தான் இருக்கணும்னு நானா கற்பனை பண்ணி உன்னை இப்படி வரைஞ்சிருக்கேன். இது மூலமாவது உன்னை எப்படியாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கணும்பா. நீ எங்க இருக்க பார்த்தா? எங்க இருக்க? இருபத்தஞ்சு வருஷங்களா உன்னை பெத்தவ உன்னை பார்க்க காத்துக்கிட்டு இருக்காப்பா. ஏன்பா உனக்கு உன் அம்மா வேண்டாமா? பார்த்தா பூலோகத்துக்கு வந்திருக்கிற நாகமுனியை பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான் நீ பிறந்திருக்கப்பா. நீ எங்க இருக்க பார்த்தா? எங்க இருக்க? உன்னை தேடி தேடியே என்னோட பாதி ஆயுசு முடிஞ்சு போச்சுப்பா. கூடிய சீக்கிரம் நீ கிடைச்சாகணும். நியாயம் காப்பாற்றப்படணும்னா நீ எனக்கு கிடைச்சே ஆகணும் பார்த்தா. கிடைச்சே ஆகணும். ஆனா ஆனா நீ இப்ப எங்க இருக்க? பரமேஸ்வரா, பார்த்தா எங்க இருக்கான்னு நான் தேடி கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய் பரமேஸ்வரா. நீதான் எனக்கு ஏதாவது அறிகுறியை காட்டணும். எங்களுக்கு எல்லாமே இனி நீதான் பரமேஸ்வரா. கூடிய சீக்கிரம் எங்களோட பார்த்தா எங்க கண்ணில் படுற மாதிரி பண்ணு. இப்ப எப்படி இருக்கீங்க? வலி குறைஞ்சிருக்கா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. என்ன ரெடியா இருக்கீங்க? எங்கேயாவது வெளியே போக போறீங்களா? ம். பாட்டி உங்களுக்காக கோயில்ல பூஜை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நீங்க சீக்கிரமா குணமடையணும் தான். நீங்களும் வரீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்க சொன்னாங்க. நான் தான் உங்களால நடக்க முடியாது, வீட்லயே ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டேன். நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன அப்படியா சொன்னீங்க? கோவிலுக்கு போறதுக்கு யாராவது மறுப்பாங்களா? நானும் கூட வரேனே. அதெல்லாம் வேண்டாங்க. நீங்க இன்னும் கம்ப்ளீட்டா குணம் ஆகலைங்க. உங்களால அங்க வந்து அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. டாக்டர் வேற சொல்லியிருக்காரு நீங்க கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட் எடுக்கணுமா. நீங்க இப்படிலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டா எனக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க வர வேண்டாம். கோவிலுக்கு கடவுளை பார்க்க போகும்போது இதெல்லாம் பிரச்சனையாவே இருக்காது. எனக்கு எதுவும் ஆகல. நான் இப்ப நல்லதா இருக்கேன். நானும் கூட வரேன். இந்த பிடிவாதம் தான் வேண்டாங்கிறாங்க. ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? அங்க போய் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அதுவும் கோவிலுக்கு போயிட்டு வந்தா நான் இன்னும் சீக்கிரமா குணமாயிடுவேங்க. நீங்க தேவையில்லாம இப்படி பயந்துகிட்டு இருக்கீங்க. சொல்றேன்ல, நானும் உங்க கூட வரேங்க. எனக்கு இப்ப எந்த வலியும் இல்ல. அப்பா நீங்க அன்னைக்கு சூழ்நிலைக்கும் இப்ப உங்களை பார்க்கும் போதும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அமிர்தா. இல்ல உங்க கான்பிடன்ஸை பார்க்கும்போது வேற ஏதோ உலகத்துல இருந்து யாரோ இங்க வந்து உங்களுக்கு சக்தி கொடுத்துட்டு போன மாதிரி இருக்கு. அப்படியே வச்சுக்கோங்க. இருந்தாலும் எனக்கு என்னமோ நீங்க வர வேண்டாம் தாங்க தோணுது. நீங்க இங்கே இருங்க, நான் போய் உங்களுக்காக வேண்டிட்டு வரேன். சரியா? நீங்க மட்டும் வேண்டிக்கிட்டா போதுமா? உங்களுக்காக நான் வேண்டிக்க வேண்டாமா?